டூட் திரைப்படம் எல்லோரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் இந்த கேரக்டரில் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா தமிழ் சினிமாவில் கோலோச்சிய நபர் ஏன் ஃபஸ்ட்டு வில்லன் ஷேடு யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கேரக்டர்னு. எப்படி நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 வருஷம் அரசியல்லேருந்து டோட்டலாக சினிமாவே நடிக்காமல் இருந்தேன். அப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வானம் கொட்டட்டம் வந்து நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் கொட்டனால அப்படியே டைரெக்டாக மணி சார் வந்து என்ன பொன்னியின் செல்வன் நடிக்க வச்சார். அப்புறம் போர் தொழில் எல்லாமே கிட்டத்தட்ட போர் தொழில், பரம்பரா, அப்புறம் ஸ்மைல் மேன் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அப்புறம் 3 BHK, இப்போ டியூடு, அடுத்தது கொம்பு சீலி. பேசிக்காக நான் வந்து ரீஇன்வென்ட் பண்ணணுன்னு நினச்சேன். நாட் தட் ஐ லெஃப்ட் த இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்புறம் சரத்குமார் 2.0 கிடையாது. இது நான் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் நான் வந்து ஒதுங்கி திருப்பி ஏதோ சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துகிட்டு மண்டே வந்த மாதிரி தான். ஸோ அந்த இதில் நான் என்ன நினச்சேன்னா, திருப்பி மார்க்கெட் வேல்யூ அசஸ் பண்ணும் இல்லையா. முதல்ல இருந்த மார்க்கெட் என்ன, இன்றைக்கி நான் தனியாக நடித்தா என்ன நடக்கும், தனியாக நடித்தா வந்து எந்த அளவுக்கு விற்க முடியும், ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன லாபம் வருமா நஷ்டம் வருமா, இதெல்லாம் சிந்திக்கிற வேணாம். எனக்கு சார்ந்து கிடைக்குது, நடிப்பேன், பணம் வாங்கிட்டு போயிடலாம், அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க இல்லை கிடையாது. அதனால் இதை அசஸ் பண்ணணுன்னு சொல்லி தான் நான் கூடயே வந்து இன்னொரு வந்து ஹீரோவும் கூடயே வச்சு பயணித்தேன். அப்படி தான் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அப்படி தான் வந்திருக்கு.